உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ அந்த சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கோ. ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. வழக்கத்துக்கு மாற என்னோட மனசு கிடந்து அச்சுக்குதே. ராணி, 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 ஏ ராணி. ஐயோ, எப்பயா வந்த நீ? நீ வேற உலகத்துல இருந்தா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? அப்படி என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் தெரியலையா, திடீர்னு ஒரு மாதிரி மனசு சரியில்ல, கொஞ்சம் பதட்டமா இருக்குது. அதான் வேலைக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றேன். நீ சொன்ன எங்க கேக்குற? இங்க பாரு ராணி, நமக்கு மனசு சரியில்லாத நேரத்துல நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். நான் நிறைய தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். நீயும் வேணா இதை ட்ரை பண்ணி பாரு. சரி, உன் ஆசை என்னன்னு சொல்லு. ஐயோ, நான் என் மனசுல இருக்கிற ஆசைய சொல்லிடுவேன். ஆனா நீ இருக்கிற பிஸில அதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு டைம் இருக்காது. என்ன ராணி நீ இப்படி சொல்ற? உனக்காக இந்த உலகத்துல நான் எதை வேணா செய்ய தயாரா இருக்கேன். நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. யோ, சும்மாங்காட்டியும் கதை விடாதயா. என்ன ராணி இப்படி சொல்லிட்ட? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு ராணி. இத பாரியா, என்னோட ஆசை பேராசை. இப்போதைக்கு ஒண்ணு இருக்குது, ஆனா அதெல்லாம் நீ செய்ய மாட்ட. என்னன்னு சொல்லு ராணி, நான் கண்டிப்பா செய்யறேன். அடுத்த 24 மணி நேரம் நீ எதை பத்தியும் யோசிக்காம, யார பத்தியும் நினைச்சு கவலைப்படாம, அதான் இந்த பிசினஸ், செல்போனு இப்படி எந்த டென்ஷனும் இல்லாம நான் உன் கூட பைக்ல ரொம்ப தூரம் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குதியா. இவ்வளவுதானா? இதுக்கா இவ்ளோ பில்டப் பண்ண? உன்னோட ஆசை என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ ரெடியா இரு. இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல நாம கிளம்பிடலாம். ஐயோ தாடிகாரா, நெசமாதான் சொல்றியா? இத பாரு, அப்புறம் ஆசை காட்டி என்ன மோசம் பண்ண மாட்டிய.